வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன தலைப்பில் எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை பேசலான்னு இருக்கேன். எது மகிழ்ச்சி அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு. எனக்கு கல்லூரியில் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, சிரிச்சிட்டே இருக்கேன்னு என்னை வந்து கூப்பிட்டாங்க, ஹெச்ஓடி கூப்பிட்டாங்கடி. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. சந்தோஷமாக இருக்கிறது பிரச்சனையான்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சோகமாக இருக்கிற உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் தானே சந்தோஷமாக இருக்காங்க. நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்றதுக்கு பெரிய காரணம் நம்ம சந்தோஷத்தை தேடி கஷ்டப்படுறோம். அதுதான் அங்கே பிரச்சனையே. சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வெளியில் இல்லை. அது நம்ம என்றைக்கு உணர்றோமோ அன்றைக்கி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சின்ன கதையோடு நான் சொல்கிறேன். எல்லோரும் படிச்சிருப்பீங்க. மெக்சிகோலேருந்து ஒரு வியாபாரி, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் டைக்கூன்னு வச்சுக்கலாம், பெரிய பெரிய லெவலில் யோசிங்க. அவர் வந்து ஒரு சின்ன மெக்சிகோவில் இருக்க தீவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வராரு. வந்து அங்கே ஒரு மாதம் தங்கி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வராரு. அப்போ ஒரு மீனவரை சந்திக்கிறார். அந்த மீனவர் ஒரு கொஞ்சமாக மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு கரையேறிடுறாரு. அவருடைய படகுலேருந்து கரையேறி வராரு மேலே. அப்போ இந்த வியாபாரி கேட்குறாரு, ஏன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு. இது என் குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் போதுமானது தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன் இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாமே அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு இது போதும். சரி, மிச்ச நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு அந்த வியாபாரி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மிச்ச நேரம் நான் வந்து குழந்தைங்களோட செலவிடுவேன், என் குடும்பத்தோடு செலவிடுவேன். மாலையில் குடும்பத்தோடு வெளியில் போவேன், நண்பர்களோடு வெளியில் போவேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றார். அதுக்கு அந்த வியாபாரி கேட்குறாரு, ஏன் இன்னும் கொஞ்சம் மீன் பிடிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிச்சிங்கன்னா இன்னும் ஒரு படகு வாங்கலாம், சரி வாங்கி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த உரையாடல்கள் வந்து இந்த மீனவருக்கும் அந்த வியாபாரிக்கும் நடக்குது. இந்த மீனவருக்கும் வியாபாரிக்கும் இந்த உரையாடல் நடக்குது. என்னென்னா, மீனவர்கிட்ட கேட்குறாரு அந்த வியாபாரி, இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. சரி, பிடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ண போகிறேன் நான், இன்னொரு பெரிய படகு வாங்கலாம், வாங்கி இன்னும் வியாபாரத்தை பெருக்கலாம், இன்னும் நீ அமெரிக்காவின் உள்ள சென்று இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பெனி ஆரம்பிக்கலாம், இன்னும் நிறைய மீன் விற்று நிறைய லாபம் பார்த்து இந்த உன்னுடைய வியாபாரத்தை முழுவதுமாக பரவ செய்யலாமே என்று கேட்கிறார். அவர் ஒன்னொன்றுக்கும் அந்த மீனவர் வந்து சரி அதுக்கப்புறம்னா அந்த வியாபாரி அடுக்கிக்கிட்டே போகிறார். சரி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு வெக்கேஷனில் நீ ஒரு தீவுக்கு போய் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கலாமேன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மீனவன் சொன்னாரா, அதைத்தான் நான் இப்போவே சந்தோஷமாக இருக்கேனே, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து அது இல்லை இது இல்லை நீங்கள் அவங்க கூட பேசுனீங்கனாலே நமக்கு தலைவலி வந்துடும். அது இல்லை பாட்டு மட்டும்தான் பாடுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயமே அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இன்னிலேருந்து ஒரு நோட்டு போட்டு தினைக்கும் நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயம்லாம் ஒரு 5 எழுதுங்க. ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 15 நாள் கழிச்சோ உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போது, என்னடா நம்ம கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அந்த நோட் எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு என்னெல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். இல்லை பாட்டு பாடும்போது இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும், இவனுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா மேலே மேலே கிடைக்கும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த கூட்டத்தில் வந்து எனக்கு அந்த அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் சொல்லுங்கள். முல்லா கதை அதுக்கு ஒரு உதாரணம். முல்லா ஒரு நாள் அவரோட நண்பர் சந்திக்கிறார். முல்லா ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்பா இப்படி சோகமாக இருக்க, எனக்கு ஒன்று விட அவர் தாத்தா இருந்ததே எனக்கு தெரியாது, அவர் இறந்துட்டாரு. ஓ அதுதான் சோகமா, இல்லை அவர் நிறைய சொத்தை என் பேரில் எழுதி வச்சுருக்காரு, அதையே சந்தோஷமாக சொல்லாமல் இப்படி சொல்கிற, போன வாரம் இப்படி தான் எங்கள் சித்தப்பா அப்படி எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. ஆனால் என்னப்பா இதை சொத்து எழுந்துச்சுன்றேன்னு இன்னமும் வருத்தமாகவே இருக்கேன்னு கேட்குறாரு அவர். அவர் திரும்ப வந்து அதுக்கு முன்னாடி ஒரு உறவினர் எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. சரி இவ்வளோ நடந்திருக்கே, உனக்கு சந்தோஷமா இல்லையா, ஏன்னா இனிமேல் சொத்து எழுதி வைக்க எந்த சொந்தக்காரனும் இல்லைப்பா, நான் அந்த சொந்தக்காரன். அதனால் சிலருக்கு தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் நடுவில் ஒரு வைரக்கல் கூட இல்லையேன்னு அழ ஆரம்பிப்பான். ஸோ இருக்கிறது அவனுக்கு வந்து என்றைக்குமே ஞாபகமே வராது. இதற்கு ஒரு எது உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு கதையோடு நான் இதை முடிக்கிறேன். நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பேர் வந்து ஃபெமி ஒட்டேடோலோ, ஓலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டேடோலா அவர் பேர், ஃபெமி ஒட்டேடோலா. அவர் வந்து மிக
இந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் வர்ற பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் 1011வது வரிசையில் இருக்கார் அவர். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை 2016 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவர் பேர். சீரியல் நம்பர் வந்து 1011, 1011. அவர் பெரிய பணக்காரர் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான பணக்காரர்னு அவருக்கு பேர். ஒரு பேட்டியாளர் வந்து உங்களுக்கு எப்படி அந்த பேர் வந்ததுன்னு கேட்குறாங்க. அவர் விரிவாக சொல்கிறாரு, அது நம்ம வாழ்க்கைக்கும் உதவும், கேளுங்க. அவர் சொல்கிறாரு, நான் மகிழ்ச்சியின் 4 நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்றார். என்னதுன்னு ஒன்றா லிஸ்ட் பண்ணுறார். முதல் வந்து நிறைய நான் சொத்து சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பெரிய சொத்து செல்வந்தன் ஆகணுன்றது என்னோட குறிக்கோள். அதை அடைஞ்சிட்டேன். ஆனாலும் எனக்கு நான் நினைத்த மகிழ்ச்சி எனக்கு வரலை. ரெண்டாவது, நினைத்த பொருளை எல்லாம் வாங்கணும். முதல்ல சொத்து, கம்பெனி, அப்படி. ரெண்டாவது பொருள்கள், அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன். அதை வாங்கியும் எனக்கு நான் நினச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. மூணாவது, என்னுடைய வியாபாரத்தை பெருக்கணும். நான் ஏசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் நான் தான் வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கேன் டீசலுக்கு. அவ்வளோ வியாபாரம் விரிவடைஞ்சு இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல. நாலாவது நிலை தான் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்தது. என் நண்பன் ஒரு நாள் வந்து அவனுக்கு தெரிந்த ஒரு காப்பகத்தில் 200 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சக்கரை நாற்காலி வாங்கி கொடுன்னு கேட்குறான். இவரும் வாங்கி கொடுத்துட்றாரு. அந்த நண்பர் சொல்கிறாரு, அதை நீ வந்து கொடு, உன் கையால் கொடு நேரில், எனக்கு எதுக்குப்பா, எனக்கு எதுக்கு இந்த பெருமையெல்லாம், நீயே போய் கொடு அப்படின்றார். அவர் இல்லைன்னு அடம் பண்ணி அந்த நண்பர் இவரையும் கூட்டிகிட்டு போய் அந்த காப்பகத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்க வைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அதை கொடுக்கும்போது தான் எனக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மகிழ்ச்சியும் எனக்கு கிடச்சிது. அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக அந்த சக்கரை நாற்காலியில் ஓடி 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 அதில் விளையாண்டாங்க. நான் அப்புறம் கிளம்புனேன். ஒரு பெண் குழந்தை மட்டும் ஓடி வந்து என்னோட காலை கட்டிக்கிட்டு என் முகத்தையவே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. விடுமா, நான் போகிறேன்னு சொன்னேன். அந்த குழந்தை என்னை விடவே இல்லை. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் அவகிட்ட குனிஞ்சு கேட்டேன், ஏம்மா வேறு ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு. அந்த குழந்தை சொன்ன விஷயம் என்னோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் பரிமாணத்தையுமே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் நிகழ்ந்து போகிறார். அந்த குழந்தை சொன்னிச்சான், உங்கள் முகத்தை நான் எனக்குள்ளே வாங்கிக்கிறேன், நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போகும்போது கடவுள்கிட்ட சொல்லுவேன், இவருக்கு ஏதாவது வேணும்னா அதை வாங்கி கொடுங்க அவருக்குன்னு நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன், அதனால் நான் உங்கள் முகத்தை நான் வந்து உள்ளுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அது விளையாட போயிடுச்சான் குழந்தை. அந்த அவர் சொல்கிறார், அந்த ஃபெமி உட்டேடோலா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோட அர்த்தத்தையும் வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். அதனால் எப்பவுமே வந்து நமக்கு இருக்கிறதுல ஏதாவது ஒரு பகுதியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ஒரு மிக மிக அலாதியானது. அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நினைப்போம், நம்மகிட்ட என்ன இருக்குது, நாமளே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு கேட்டுதோ இல்லையோ, காது கேட்குதோ இல்லையோ, நம்ம மனசுக்கு போய் உள்ளே பதிஞ்சிடும். நாம் நல்லா தான் இருக்கோன்னு சொல்லி பழகுங்க. நான் சொன்ன மாதிரி நோட்டில் 5 விஷயம், நல்ல விஷயத்தை இன்னையிலேருந்து எழுத ஆரம்பிச்சு அடுத்த மாதம் யாராவது வந்து என்கிட்ட சொல்கிறீங்கன்னு நான் நிச்சயமாக கவனிப்பேன். ரொம்ப நன்றி.